பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட அழகான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இன்னைக்கு அழகான ஒரு பரிசுத்தவான் தேவ சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறார் கீழ்ப்படியும் போது. பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். இன்னைக்கு அருமையான வார்த்தை. இந்த வார்த்தை வந்து ரொம்ப சிறுசா உங்களுக்கு அழகா தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இது முக்கியமான ஒரு வார்த்தையும் கூட. என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பெரியவங்களே கிறிஸ்தவங்களே என்ன செய்யறோம் அப்படின்னா, ஏசப்பா ஸ்தோத்திரம் 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 எல்லாத்தையும் நம்ம புலம்பதான் செய்யறோம். ஆண்டவரே நீர் சொல்லும். கர்த்தர் பேசுகிறத நம்ம கேட்கிறோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம தான் பேசுறோம். ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து என்ன விரும்புறாரு? எப்படிப்பட்ட ஜெபத்தை செய்ய விரும்புறாரு? எப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள நம்ம ஈடுபடணும்? நம்ம என்ன செய்யணும்? எதையுமே கேட்கறது கிடையாது. ஒன் வே ட்ராக் மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், நான் ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும். அதே தான் நம்ம கேட்கிறோமே தவிர, கர்த்தாவே நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நீர் என்கிட்ட என்ன விரும்புகிறீர்? நான் என்ன செய்யணும்? என் குடும்பம் என்ன செய்யணும்? வியாபாரத்தில் நான் என்ன செய்யணும்? வேலைக்கு நான் என்ன செய்யணும்? ஊழியத்துல நான் என்ன செய்ய நீ விரும்புகிறீர்? ஏன்னா எல்லாமே அவருடையது இல்லையா? அவர் நமக்கு பலத்தை கொடுக்கல அப்படின்னா எந்த ஒரு வேலையிலையும் நம்மளுடைய நாட்களிலும் நிற்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. அந்த கிருபையில நின்று கொண்டு இருக்கிற நீங்களும் நான் என்ன செய்யணும்? முதல்ல கேட்கணும். சாமுவேல் அழகா கேட்கிறாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த வார்த்தையை ஏலிங்கிற ஒரு மனுஷன் சாமுவேலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏற்கனவே 2 முறை ஆண்டவர் வந்து சாமுவேலை சாமுவேல் கூப்பிடும் போது சாமுவேலுக்கு தெரியல, வானங்களை பூமி படைத்தவர் தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா ஏலிட்ட ஓடி போய் கேட்கிறாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு. அப்போ 2 தடவை கேட்கும்போது 3ஆவது தடவை அவர் புரிந்து கொள்ளுகிறார். ஏலி, இனி அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு வார்த்தை உன்னை சாமுவேலே சாமுவேலே யாரா கூப்பிட்டா, கர்த்தர் கூப்பிடுறாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லு, ஆண்டவர் பேசுவாருன்னு சொல்லி கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அப்படியாகவே சாமுவேலுக்கு மறுபடியும் இந்த அழைப்பு வர்றதை நம்ம வாசிச்சோம் 10ஆவது வசனம். இந்த அழைப்பு வந்த போது அவர் சொல்றாரு, சாமுவேல் சின்ன பையன்தான். சாமுவேல் சொல்றாரு, அடியேன் கேட்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அந்த வார்த்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? ஒரு ஏலி கிட்ட கூட, அதாவது ஆசாரியனாகிய ஏலிட்ட கூட ஆண்டவரால பேச முடியல. பெரிய ஜனங்க கிட்ட கூட ஆண்டவரால பேச முடியல. வளர்ந்த பெருசா இருக்கிற ஒரு முதியோர்கிட்ட கூட ஆண்டவரால பேச முடியல. ஆனா சின்ன பையன் சாமுவேல்ட்ட ஆண்டவர் பேச விரும்புகிறார். எப்போ? தன்னை தாழ்த்தி அடியேன் கேட்கிறேன்னு சொல்லும் போது. எவ்வளவு பெரிய விஷயங்களை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. அந்த சாமுவேலை தான் கர்த்தர் தீர்க்கதரிசியாய் அழைத்து ஆசீர்வதிக்கிறார். எனக்கு பிரியமான ஜனமே, இந்த செய்தி கேட்கிறீங்கல்ல, நீங்க முதல்ல என்ன தெரியுமா செய்யணும்? முதல்ல உங்களுடைய புலம்பலையே சொல்லாம, ஆண்டவரே இதெல்லாம் பிரச்சனை இருக்கு, உமக்கு தெரியும். ஆனா இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி தேவசனத்துல காத்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தைகளை வாங்க கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் முதல் ஆசீர்வாதம். நீங்க இதை செஞ்சாதான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க முடியும். இன்னைக்கு பிள்ளைகளும் கூட இதே மாதிரிதான், உங்களை போலவே தான், என்ன போலவே தான், அப்படியே ஜெபிச்சுட்டு ஓடுற பிள்ளைகளை தான் பார்க்கிறோம் இன்னைக்கு காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும். தயவு செய்து இது ஆசீர்வாதம் இல்ல. ஆண்டவர் சமூகத்துல கர்த்தருடைய வாயிலிருந்து திரும்ப அந்த வார்த்தை வரணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? எந்த காலேஜுக்கு போகணும்? நான் என்ன படிக்கணும்? என்ன பிசினஸ் செய்யணும்? எப்படி ஊழியம் செய்யணும்? நீங்க சொல்லுங்க. என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் அழகா உங்க கூட பேசி நித்தமும் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். இதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம். ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இதோ எங்களுடைய தவறுகளை நாங்க புரிஞ்சிருக்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிஞ்சு சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லும் போது நீர் எவ்வளவு பெரிய காரியங்களை சாமுவேல்கிட்ட பேசுறீங்க. எங்க கூட பேசுங்கப்பா. நீர் தகப்பனே உங்களுடைய பாரத்தை எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்க. நீர் எங்க கிட்ட என்ன விரும்புகிறீரோ அதை பகிர்ந்து கொண்டு ஆண்டவரே எங்களை கிட்ட சொல்லுங்க. நாங்க மாற்றிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துறோம் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேற்றும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எல்லாரோடையும் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வார்த்தையின்படி நடந்து கொள்ளுங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.